இப்போ எங்கள் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 33,000 ப்ளஸ் விமன் இருக்காங்க. இதில் நேரடியாக நாங்கள் வாய்ப்பு வழங்கினவங்க வந்து 1000 பெண்களுக்கு மேலே. அண்ட் நேரடியாக அவங்களுக்கு ஸ்கில் கற்றுக் கொடுத்தது வந்து நியர்லி 7,000 விமன் கிட்டே போயிட்டுருக்கு. அண்ட் ஐ சா என்ன மாதிரியே நிறைய பொண்ணுங்க இருக்கிறத பார்த்தேன். கல்யாணத்துக்கு அப்புறமாவோ இல்லை குழந்தைக்கு அப்புறமாவோ அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியில் போக முடியாத காரணத்தினால அவங்களால வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்க முடியல. அவங்க நினச்ச விஷயங்களை கொஞ்சம் செய்ய முடியாது, கொஞ்சம் தவிச்சிட்டு இருந்தாங்க. முதல்ல இப்படி ஒரு ஐடியா தோன்றதே பெரிய ஸ்ட்ரகிள் தான். ஏன்னா நான் வந்து எடுத்த உடனே இந்த ஐடியாலாம் வந்து தோணலை. ஐ தாட் சரி திருப்பியும் வேலைக்கு போயிடலாமா, இது எப்படி ஒன்றால் பண்ண முடியும், உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு, நீ பிஸ்னஸ் பண்ணதே இல்லையே, நீ எப்படி பண்ணுவ அப்படின்ற கேள்விகள் எனக்குள்ளே இருந்தது. இப்போ குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்னா ஒரு வெப்சைட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பட் அதில் என்னென்ன பண்ணுறீங்க, என்னென்ன மாதிரியான ஒர்க் இருக்கும்? ஐ திங்க் முதல் விஷயம் we don't charge anything from women. 0 rupees. பெண்கள் நல்லா படிச்சிருக்காங்க, ஸ்கில்லோடு இருக்காங்க, ஆனால் ஃப்ளெக்சிபிலிட்டியோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம என்ன நினச்சிப்போனா என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு ஸ்கில்லு தன்னால் வந்து சேர்ந்துடும், தன்னால் கற்றுப்போம், தன்னால் ஆரம்பிச்சிடும் நினைப்போம். எல்லாமே வந்து நம்ம தான் எஃபர்ட் போடணும். சில ஃபேமிலிஸ் சில ஸ்டோரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம்ஸ், பட் சில ஸ்டோரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர் வந்து அப்யூஸில் இருப்பாங்க பார்ட்னர்கிட்டருந்து. பட் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன குழந்தைங்களுக்காக அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஐடென்டிட்டி கிரைசிஸ் அதுவும் பெரிய பிரச்சனை தான். நான் எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துலையும் தப்பு இல்லை. அவங்களே அவங்கள லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்சு அவங்கள திருப்பி மீட்டெடுத்த ஸ்டோரிஸும் நிறையா இருக்குது. This is Madhumita from Channel 5. இன்னைக்கு நம்ம கூட ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃபோடைய ஃபவுண்டர் சங்கரி சுதர் அவர்கள் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க மேம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். உங்களை பிடிக்கவே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. ஸோ இந்த ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப் இந்த நேமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேம். எப்படி யோசிச்சிங்க இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே, ஆக்சுவலி நான் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃபாக கொஞ்ச நாள் இருந்தேன். அங்கேருந்து தான் இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லலாம். நல்லா படித்தாச்சு, நல்ல பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சாச்சு. அதுக்கப்புறமா குழந்தைக்கு அப்புறமா வேலையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு மேனேஜ் பண்ண முடியல. ஸோ அது வரைக்கும் கண்ட கனவுகள் வேறு, அது வரைக்கும் ஆஸ்பிரேஷன்ஸ் வேறு. பட் தெர் வாஸ் அ பாயிண்ட் வேர் ஐ ஹேட் டு சூஸ் த ஃபேமிலி. அண்ட் அப்போது தான் ஐ திங்க் ஐ பிகேம் அன் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப். அண்ட் ஐ சா என்ன மாதிரியே நிறைய பொண்ணுங்க இருக்கிறத பார்த்தேன். கல்யாணத்துக்கு அப்புறமாவோ இல்லை குழந்தைக்கு அப்புறமாவோ அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியில் போக முடியாத காரணத்தினால அவங்களால வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்க முடியல. அவங்க நினச்ச விஷயங்களை கொஞ்சம் செய்ய முடியாது, கொஞ்சம் தவிச்சிட்டு இருந்தாங்க. ஐ தாட் வை நாட் வி பில்ட் அ பிளாட்ஃபார்ம், வை நாட் வி சப்போர்ட் தெம் இன் எனிவேஸ் பாசிபிள். ஸோ அப்படி தான் உருவானது ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஓகே, ஒரு ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு வெப்சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ அரௌண்ட் ஒரு 30,000க்கு மேலே உமன்ஸ் உங்ககிட்ட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கீங்க. பட் அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும், நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள், என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஓகே, முதல்ல இப்படி ஒரு ஐடியா தோன்றதே பெரிய ஸ்ட்ரகிள் தான். ஏன்னா நான் வந்து எடுத்த உடனே இந்த ஐடியாலாம் வந்து தோணலை. ஐ தாட் சரி திருப்பியும் வேலைக்கு போயிடலாமா, ஆனால் வீட்டிலேருந்து வேலை செய்கிற மாதிரி என்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தேன். நான் எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த எம்என்சியில் திருப்பி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நான் சில நாட்கள் நேராக போயிட்டு ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதை ஒரு குட்டி குழந்தைய வச்சுட்டு பண்ண முடியாது. சரி அப்போ ஃப்ரீலான்சிங் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சேன். ஃப்ரீலான்சிங்க்கு ஒரு சாலிடான ஸ்கில் தேவை. யூ ஹாவ் டு பி தட் இண்டிவிஜுவல் ஹூ வில் பி டூயிங் எவ்ரி திங் ஆன் யுவர் ஓன். அந்த ஸ்கில் என்ன அப்படின்னா கண்டுபிடிக்க முடியல, கஷ்டமாக இருந்துச்சு. இன்னொன்று தெர் வாஸ் அ ஹியூஜ் காம்படிஷன். பெரிய வெப்சைட்ஸாக இப்போது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட், பட் பெரிய பெரிய ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸில் ரொம்ப ஈஸியாக நமக்கு வேலை கிடச்சிடாது, ரொம்ப ஈஸியாக அந்த ஒர்க்கை எடுத்துட முடியாது. வி ஹாவ் டு பிட், வி ஹாவ் டு ஃபைட் ஃபார் த ஒர்க். அப்போ தான் கிடைக்கும். அந்த அளவுக்கான ஸ்கில் இருக்கா, அந்த அளவுக்கு வந்துட்டு என்னோடய ஒர்க்கை என்னால் ஷோகேஸ் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னா தெரியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்த போது தான் இந்த ஐடியா வந்து ஒரு நாள்
தோணுச்சு. பட் அஃப்கோர்ஸ் தடங்கல்ங்கிறது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா இங்கேருந்து தானே ஆரம்பிக்கும். இது எப்படி உன்னால் பண்ண முடியும்? உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு? நீ பிஸ்னஸ் பண்ணதே இல்லையே, நீ எப்படி பண்ணுவ? அப்படின்ற கேள்விகள் எனக்குள்ளே இருந்தது. அந்த கேள்விகளுக்கு ஆன்சர் கொடுக்குறதா இருக்கிறதுலே பெரிய ஸ்ட்ரகிள்னு நினைக்கிறேன். அண்ட் தென் டேக்கிங் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் தெரியுமா? யோசிச்சுட்டே இருப்போம், முடியுமா முடியாதா, ஏற்கனவே இதை யாராவது பண்ணியிருக்காங்களா, இது உண்மையாகவே வேலை செய்யுமா, இதுலேருந்து பணம் பண்ண முடியுமா, இது மக்களுக்கு தேவையா? இத்தனை கேள்விகளுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்ச பிறகு தான் உள்ளே இறங்கணும் அப்படின்னா இறங்கவே முடியாது. ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அப்புறமா ஐ தாட் வை நாட் வி ஜஸ்ட் ஸ்டார்ட். போய் முதல்ல என்ன பண்ணணும், டொமைன் நேம் வாங்கணும். overqualifiedhousewives.comங்கிற டொமைன் நேமை வாங்கியாச்சு. ஓகே, அடுத்து வெப்சைட் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு வி வெண்ட் அண்ட் மெட் வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்படி தான் லோகோ இருக்கணும், ஆல் தட். அது பண்ண ஆரம்பித்தோடனே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சரி, ஏதோ ஆரம்பிச்சிட்டோம், பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ டேக்கிங் தட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஹார்ட். ஓகே, அதை நம்பிக்கையாக எடுத்து வச்சிட்டோன்னா ஃபேமிலி சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு மேம்? ஏன்னா ஃபேமிலி கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட்ன்றது தேவை. அது எந்த அளவுக்கு இருந்துச்சு? ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இனிஷியல் டேஸ்லேருந்து ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் தான். ஏன்னா அவர் வந்து நான் கோ த்ரூ பண்ண அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்துட்டு இருந்திருக்கார்ல. நான் படித்து முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோது என்னோடய பேஷனையும் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறமா நான் வந்து வீட்டில் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தபோது நான் கோ த்ரூ பண்ண விஷயங்களும் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் நான் திருப்பி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிச்சு, நல்லா புரிஞ்சிச்சு. தேங்க் காட். அதனால் ஹி வாஸ் ஏபிள் டு பி சப்போர்ட்டிவ் ரைட் ஃப்ரம் தி பிகினிங். மித்தபடி எல்லாரும் உடனே கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சிட்டாங்களான்னா இல்லை, ஏன்னா பண்ணுறதை பார்த்து தான் கன்வின்ஸ் ஆனாங்க. இது ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி தான். ஸோ இப்போ இருக்க இவங்க நிறைய பண்ணுறாங்க, பேக்கிங் வீட்டில் இருந்தே பேக்கிங் பண்ணுறாங்க, ப்ரைடல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வீட்டில் இருந்தே பண்ணுறாங்க. பெரிய சேலஞ்சஸ்லாம் உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் உங்களை பற்றி மட்டும் யோசிக்காமல், ஸோ நம்ம சும்மா இருக்கோம், நம்மள ஒரு ஹேர்ன் பண்ணணும்னு உங்களை பற்றி மட்டும் யோசிக்காமல் வெளியே இருக்க உமனும் இதுக்குள்ளே வரணும்னு சொல்லி யோசிச்சதுக்கான காரணம் என்ன? ஓகே, ஃபஸ்ட்டு ஏன் பேக் பண்ண ட்ரை பண்ணலன்னா குக்கிங் ஒழுங்காக வராது. அதனால அந்த ஆப்ஷனை வந்து கட் அவுட் பண்ணிடலாம், ட்ரையே பண்ணல. அடுத்து ஐ டோன்ட் நோ எதனால் அப்படி ஒன்று தோணுச்சுன்னு தெரில. பட் நம்ம வந்து இது வந்து நீங்கள் கரெக்டாக சொன்னீங்களே, இது என்னோட செகண்ட் சான்ஸ். இது எல்லாருக்கும் வந்துடாது. நிறைய ஆண்களுக்கு இது செகண்ட் சான்ஸே கிடையாது. அட்லீஸ்ட் ஆஸ் அ உமன், ஆஸ் அ கரியர் ரீஸ்டார்டர், ஐ ஹேட் தட் சான்ஸ். இந்த தடவை வந்து நம்ம பணம் மட்டும் மைண்டில் வச்சுக்காம அதை தாண்டி வேறு என்ன இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்றதுல தெளிவு இருந்தது. அண்ட் somehow I still don't know. Somehow I feel that இது எனக்கான ஒன்றா மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம பண்ணுற விஷயம் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அண்ட் லாங் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது ஒரு தெளிவு. அந்த தெளிவுலேருந்து தான் இது பிறந்திருக்கு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு குழந்தை இருந்துச்சு, குழந்தை இருக்கும்போது நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு. இப்போ நிறைய பேருக்கு என்னதான் இது வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலுமே ஃபேமிலியும் பார்த்துக்கணும், குழந்தையும் பார்த்துக்கணும், அதே டைமில் ஒர்க்கும் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுவாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? இப்போ இருக்கவங்களுக்கு அதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரலான்ட்டு? ஓகே, வி அஸ் விமென் எல்லா விஷயத்தையும் பக்காவாக, எல்லா விஷயத்தையும் என்ன சொல்கிறது, நாமளே பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி நினச்சோன்னா எதையுமே பண்ண முடியாது, எதையுமே உருப்படியாக பண்ண முடியாது. இது நான் கற்றுக்கிட்டது. ஸோ த மொமெண்ட் ஐ டிசைடட் டு ரீஸ்டார்ட், நம்ம ஒரு சப்போர்ட் சிஸ்டமை பில்ட் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. சப்போர்ட் சிஸ்டம்னா யார்? ஒன்று நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, பெரியவங்க, அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அப்படி பெரியவங்க நம்ம வீட்டில் இல்லை, நம்ம குழந்தைய பார்த்துக்கிறதுக்கான சப்போர்ட் இல்லைன்னா சப்போர்ட்டை உருவாக்கிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைரிங் அ nanny, having that support system. சப்போஸ் நமக்கு வந்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்குக்கே ரொம்ப டைம் போயிட்டுருக்குன்னா அதுக்கு நம்ம வந்து டெலிகேட் பண்ணலாம். நாம் உட்காந்து பெருக்குனா தான் அந்த வீடு க்ளீன் ஆகும்னு இல்லை. அதை நம்ம எப்படி பார்ப்போன்னா, நிறைய நேரம் செலவாக பார்த்துட்ருப்போம். இந்த செலவாயிடுச்சு, அந்த செலவாயிடுச்சு. ஆக்சுவலி அது வந்து முதலீடு, அது இன்வெஸ்ட்மெண்ட். யூ ஆர் பையிங் பேக் யுவர் டைம். நான் உட்காந்துட்டு நான் 2 hours 3 hours நான் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுலையும் சமைக்கிறதுலையும் நான் போட்டுகிட்டே இருந்தேன்னா அது எனக்கு முக்கியம்னா ஓகே, அதை மட்டும் தான் நான் பண்ணுறேன்னா ஓகே. பட் வென் ஐ ஹாவ் டு டூ எவ்ரிதிங், குழந்தையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு வேலையும் பார்க்கணும், எல்லாம் சரியாக பார்க்கணும் அப்படின்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஸோ எங்கெல்லாம் ஹெல்ப் தேவைப்படுதோ ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம், ஹஸ்பண்ட் கிட்டேருந்து எடுத்துக்கலாம், ஓகே, இந்த மாதிரி டெலிகேட் பண்ணலாம். சில வெளியிலேருந்து ஆட்கள் தேவைனாலும் எடுத்துக்கலாம். அப்படி இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்கணுமே தவிர அது ஒரு செலவாகவும், அது வந்து நம்ம ஏதோ தாழ்ந்து போகிற மாதிரியும் நினச்சிக்கூடாது.
இப்போ நம்ம படிச்ச காலத்துல வேற ஒரு மாதிரியான ஒரு ஸ்கில்ல படிச்சிருப்போம், வேற வேற இதெல்லாம் படிச்சிருப்போம். பட் இப்போ அதை அப்ளை பண்ணி பார்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கில் தேவை அப்படின்றது தெரிய வரும். இப்போ நிறைய பேர் அப்ளை பண்றாங்க வீட்ல இருந்தே, நான் அந்த ஒர்க் பண்ண போறேன் ஆனா அதுக்கான ஸ்கில்ஸ் நம்மளுக்கு நிறைய வேணும். இப்போ நான் ஒரு ஜாப் பார்க்குறேன்னா எனக்கு இந்த ஸ்கில் எல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்கில் எல்லாம் நம்மளுக்கு வேணும் மேம்? ஓகே, முதல் விஷயம் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஓகே ஓகே, ஸோ இதுக்கு வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லேயும் இந்த ஒரு ஸ்கில் வந்து அடிப்படாது. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து தேவை. ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம ஆஸ் அ பர்சன் என்ன பர்சியூ பண்ண போகிறோங்கிற யோசிக்கணும். இப்போது நான் வந்துட்டு லெட்ஸே எனக்கு வந்து வரைகிறதுக்கு பிடிக்கும், நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் பர்சன் அப்படின்னா ப்ராபப்ளி எனக்கு டிசைனிங் வந்து பிடிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அப்போ டிசைனிங்கில் என்னெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு கற்றுக்கிட்டு அதோட கோர் நாலேஜை டைமையும் பணத்தையும் எஃபர்ட்டையும் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிட்டு அதில் சில ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் நம்ம க்ரியேட் பண்ண பழகணும். நம்ம என்ன நினச்சிப்போனா என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு ஸ்கில்லு தன்னால் வந்து சேர்ந்துடும், தன்னால் கற்றுப்போம், தன்னால் ஆரம்பிச்சிடும் நினைப்போம். எல்லாமே வந்து நம்ம தான் எஃபர்ட் போடணும். ஸோ இப்போது ஆர்டிஸ்டிக் பர்சனாக ப்ராபப்ளி டிசைனிங்கில் வரலாம், வீடியோ எடிட்டிங் இட்ஸ் அ வெரி நைஸ் திங், இப்போது ரொம்ப பயங்கர பூமில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவ் ஜாப்ஸ் எதுனா பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் வந்து மேனேஜ்மெண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, எனக்கு பேசுகிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா ப்ராபப்ளி வர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம். அதெல்லாம் ஸ்கில்ஸ் இது எல்லாத்தையும் அக்வயர் பண்ணுறதுக்கு 3 to 6 months போதும். அதுலேயே நம்ம ஒரு ஸ்கில் அக்வயர் பண்ணலாம், அந்த சப்ஜெக்ட் மேட்டரை கற்றுக்கலாம். அதை வச்சுட்டு ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் க்ரியேட் பண்ணுறது, சாலிட் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறது தான் வேலை. ஸோ எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் பண்ணணும்னு ட்ரை பண்ணாமல் நம்ம என்ன மாதிரியான விஷயம் வந்துட்டு நம்மளோட ப்ளஸ்ஸு அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இண்டஸ்ட்ரியில் என்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி கற்றுக்க ஆரம்பித்தோன்னா நம்ம சாலிடாக நிற்கலாம். இப்போ குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்னா ஒரு வெப்சைட் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பட் அதில் என்னென்ன பண்ணுறீங்க, என்னென்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் அதை பற்றி எக்ஸ்பிளைன். ஓகே, இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம்னா என்ன அர்த்தம், வெப்சைட்டுக்கும் பிளாட்ஃபார்முக்கு என்ன வித்தியாசம்னா, பிளாட்ஃபார்ம்னா இட்ஸ் அ கனெக்டர். ஸோ இங்கே பிஸ்னஸஸ் who are in need of flexible work resources, அதாவது பிஸ்னஸோட பெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவங்களுக்கு கமிட்டடாக நல்லா வேலை செய்கிற ஆட்கள் தேவை. அது முக்கியமாக ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் எஸ்எம்பிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸஸ்க்கும் இது ஒரு பெரிய ட்ரபிள். நல்ல கமிட்டடான சாலிடான மக்கள் அவங்க டீமில் வேலை செய்கிறதுக்கு அந்த பெயின் பாயிண்ட்டோட இங்கே பிஸ்னஸ் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் நல்லா படிச்சிருக்காங்க, ஸ்கில்லோடு இருக்காங்க, ஆனால் ஃப்ளெக்சிபிலிட்டியோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. வீட்டை விட்டு வெளியில் போய் ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் உட்காந்தா மட்டும்தான் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. Tier 1 சிட்டிஸ் கூட ஓகே, இப்போ நம்ம சென்னை, பெங்களூர் மாதிரியான இடத்துல ஓகே. பட் வாட் அபவுட் Tier 2 and Tier 3? நான் தூத்துக்குடியில் உட்காந்து நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பர்சியூ பண்ண முடியுமா? நான் வந்து ஒரு ஜாப் போகணும்னு நினைக்கிறேன், அதுவும் நான் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன்னா முடியாது, ஏன்னா அங்கே இல்லை. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கில் வச்சுட்டு நிறைய பெண்கள் இருக்காங்க, இவங்க ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான். பிஸ்னஸஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பூல் ஆஃப் டேலண்ட் இருக்கிறதே தெரியாது. ஓகே, விமனுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற பிஸ்னஸஸ் இருக்கிறது தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் வைஃப்ஸ். இப்போ நிறைய நம்மளால ஃபேக் ஐடிஸ் பார்க்க முடியுது, ஃபேக் வெப்சைட் பார்க்க முடியுது, ஜாப் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஃபேக்கான ஜாப்ஸ்லாம் நிறைய பார்க்க. உங்களை எப்படி நீங்கள் என்கிட்ட நான் உண்மையாக பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் மேலே ட்ரஸ்ட் வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க மேம்? ஏன்னா ஸ்டார்டிங்கில் வராது யாருக்குமே. நம்மளாம் ஒன்று பண்ணுறோன்னா அந்த ட்ரஸ்ட்டுன்றது வராது. இவங்க ஏமாற்றிடுவாங்களா, அவங்க ஏமாற்றிடுவாங்களான்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரஸ்ட்டை நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணீங்க? ஓகே, I think முதல் விஷயம், we don't charge anything from women. 0 rupees from women. அதனாலேயே வந்துட்டு people were open minded. கரெக்டா? ஸோ இவங்க வந்து women only பிளாட்ஃபார்மாக இருக்காங்க, இவங்க எதுவுமே சார்ஜ் பண்ணலை. அப்போது சரி ஓகே இது என்னன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஹேவிங் அ ஸ்ட்ராங் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ். இப்போலாம் வந்துட்டு அவங்க சார்ஜ் பண்ணலனா அப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும், சார்ஜ் பண்ணலனா அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு, நம்ம நம்பணுமான்ற ஒரு கேள்வியும் அதுவும் இருக்கு. அந்த மாதிரியும் மக்கள் இருக்காங்க. எப்படி ஆயிடுச்சுன்னா சோஷியல் மீடியாவோட இதனால எப்படி ஆயிடுச்சுன்னா, அமெரிக்காவில் ஒரு பிரச்சனை நடந்தாலும் அது நம்ம ஊரில் நடந்த பிரச்சனையாக நம்ம எடுத்துப்போம், அதே பிரச்சனை நமக்கும் நடந்துரும் அப்படின்னு நம்மளே நம்ப வச்சுப்போம். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா நிறைய நல்லவங்க தான் இருக்காங்க, நிறைய நல்ல விஷயங்களும் நடந்துட்டுருக்கு, அதை நம்ம மறந்துடுறோம். சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் அகெயின் அது நெகட்டிவ். பாசிட்டிவ் என்னென்னா, ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் ஹேவிங் அ ஸ்ட்ராங் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ். ஓகே, நம்ம பிராண்ட் எதுக்காக ஸ்டாண்ட் பண்ணுது, நம்ம பிராண்ட் என்ன பண்ணணும்னு ட்ரை பண்ணுது, அதோட விஷன் என்ன, நம்ம யாருக்காக இந்த விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறோம், அது எல்லாத்தையுமே நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது மக்களுக்கு தன்னால் ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். பிராண்டுனாலே ட்ரஸ்ட்டு தான் சேல்ஸாக மாறுது.
ட்ரஸ்ட்டு தான் ஆடியன்ஸாக மாறுறாங்க. ஸோ I always believed in that, and right from the beginning LinkedInல I focused. LinkedIn is a platform where எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் இருக்கிறது. So I started showcasing my work and I started telling the stories. We started telling the stories of our women. யாரெல்லாம் இது மூலமாக ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கியிருக்காங்களோ, யாரெல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ, அவங்க ஸ்டோரிஸ் என்ன, நாங்கள் கடந்து வந்தது, நாங்கள் அனுபவித்தது, நான் பார்த்த பெண்கள் அனுபவித்த விஷயங்கள், அது எல்லாத்தையும் நாங்கள் வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். அது வந்து ட்ரஸ்ட் ஃபேக்டரை வந்து கூட்டுச்சு. அண்ட் தென் தேங்க்ஸ் டு so many more people. ஆக்சுவலி இது ஒரு பர்சனோட எஃபர்ட் இல்லை. there is a lot of people who helped us, who supported us. அதனால தான் I think we were able to get that trust. இப்போது நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க நாங்கள் நிறைய பேர் அவங்க எப்படி கடந்து வந்த பாதைகள் அதெல்லாம் நாங்கள் டாக்குமெண்ட்ரி பண்ணோம்னு சொல்லி, உங்களுக்கு மறக்க முடியாத அந்த மாதிரி ஏதாச்சும் அனுபவம் இருக்கா அவங்க கடந்து வந்த பாதைகளில்? ஓகே, there are so many ஆக்சுவலாக. நம்ம நினைப்போம் யூஸ்வலி நம்ம வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன நினைப்போம்னா, நம்மள மாதிரியே தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு நினச்சிப்போம்ல. நமக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்கு இருக்கிற மைண்ட் செட்டோட தான் மக்கள் இருப்பாங்கன்ட்டு நம்மளோட ஸ்ட்ரகிள் தான் மற்றவங்களுக்கும் இருக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. அப்புறம் தான் தெரிஞ்சது இல்லை, நம்மளோட பல மடங்கு ஸ்ட்ரகிள் இருக்கிறவங்க ஆனால் வெரி நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சில ஃபேமிலிஸ் சில ஸ்டோரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம்ஸ், பட் சில ஸ்டோரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்னர் வந்து அப்யூஸில் இருப்பாங்க பார்ட்னர்கிட்டருந்து. பட் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன குழந்தைங்களுக்காக அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் அதுலேருந்து பேசிட்டோன்னா, தான் பார்ட்னர் மீறி ஏதாவது பண்ணிட்டோன்னா அதுவே இன்னும் குழந்தைங்களை ஹர்ட் பண்ணுன்ட்டு வந்து அடங்கிட்டே இருந்திருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி, சரி இது நம்ம பண்ணுறதே வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்காக தான் பண்ணணும், யாரோ வந்து நம்மளை சேவ் பண்ணுவாங்கன்னு நினைக்க வேணாம், நம்மளே நம்மளை சேவ் பண்ணலாம் அப்படின்னு. எஜுகேட்டடான உமன்ஸே இப்படி இருக்காங்களா மேம்? அப்சல்யூட்லி, so many women irrespective of the number of degrees, irrespective of the number of years of experience, still இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. It need not be a physical abuse. It can be a verbal abuse, it can be anything. But அதை வந்து சாலிடாக பேச முடியாமல் ஏன்னா டிபெண்ட்டாக இருக்கிறதுனாலேயே தன்னோட குழந்தைங்கள நினச்சிட்டே நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்கிறவங்களும் இருக்காங்க. அவங்கெல்லாம் வெளியில் வர்றதுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் முக்கியம் அப்படிங்கிற அந்த மெசேஜையும் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கொண்டு போய் சேர்த்துருக்கு, அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்கு. சில பேருக்கு என்ன மாதிரி உங்களை மாதிரி ப்ராபப்ளி நமக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாது, பட் ஐடென்டிட்டி கிரைசிஸ், கொஞ்சம் ஐடென்டிட்டி கிரைசிஸ் அதுவும் பெரிய பிரச்சனை தான். நான் எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துலையும் தப்பு இல்லை. அதை நம்ம நினச்சிப்போம், இது வந்து இது என்ன டீல் இருக்குது, ஏன் அவள் கண்டிப்பாக பண்ணி ஆகணுமா இந்த விஷயத்த, அந்த மாதிரி நினச்சிப்போம்ல. அவங்களே அவங்கள லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடச்சி அவங்கள திருப்பி மீட் எடுத்த ஸ்டோரிஸும் நிறையா இருக்குது. லாஸ்ட்டாக இப்போ ஒர்க்கிங் போல உமன் ஒர்க் பண்ணலன்னா அதுக்கு காரணம் அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அதனாலன்றோம். ஆனால் வேறு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குது மேம் அவங்க வெளியே வராமல் இருக்கிறதுக்கு? ஓகே, முதல் காரணம் அஃப்கோர்ஸ் மேரேஜ் நிறைய பேருக்கு. ஏன்னா படிப்பாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு கூட ஐ வாஸ் டாக்கிங் டு அ பர்சன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட காலேஜில் வந்துட்டு ஃபைனல் இயர்லேயே வந்து நிறைய பேர் வந்து தாலி போட்டுட்டு வந்துடுவாங்க, லைக் ஃபைனல் இயர்லேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவர் படித்து முடித்த உடனே நல்ல வரன் வந்ததுன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க இருந்த ஒரு ஊராக இருக்கலாம், ஹஸ்பண்ட் வந்து வேறு ஊரில் இருப்பாங்க, ஸோ தே ஹாவ் டு மைக்ரேட். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் அவங்க லைஃபே வந்து மாறுது. இன்னும் சில கேட்டகரிஸ்லாம் அவங்க வந்து படிச்சிருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, கல்யாணம் ஆயிருக்கும், ஹஸ்பண்ட் வேறு எங்கேயோ இருப்பார், இவங்க வேலை எங்கேயோ இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, ஹஸ்பண்டுக்காக வேலையை விட்டுட்டு தான் போக முடியுமே தவிர ஹஸ்பண்டையும் இங்கே கொண்டு போயிட்டு நிறைய நேரத்தில் பார்த்தோன்னா ஹஸ்பண்டோட ஜாப் வந்து நம்ம மாற்ற மாட்டோம், நம்ம தான் மாறி போகணும். அது காலங்காலமாக ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன். அப்புறம் அங்கே போன பிறகு அவங்களால வாய்ப்புகள் வாங்க முடியாமல் இருக்கலாம். அண்ட் மைக்ரேட்டிங் டு அனதர் கண்ட்ரி, தட் இஸ் ஆல்சோ வெரி பிக் ரீசன். ஸோ டிபெண்ட் விசாவில் போவாங்க, அங்கே போயிட்டு வேலை செய்கிறதுக்கு பெர்மிட் இருக்காது, வாய்ப்புகள் இருக்காது, வீட்டுக்குள்ளேயே இருந்து இங்கே நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல வேலை செஞ்சுருப்பாங்க, 9 பாயிண்டர்ஸாக இருந்திருப்பாங்க, பட் அங்கே போயிட்டு ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ். கேர் கிவிங் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு பெரிய ரீசன். இட் கேன் பி கேர் கிவிங் டு எல்டர்ஸ், வீட்டில் இருக்கிற பெரியவங்களை பார்த்துக்கிறதுக்காக பிரேக் எடுக்கிறதா இருக்கலாம், அவர் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக பிரேக் எடுக்கிறதா இருக்கலாம். முதல் குழந்தை முடிஞ்சு அடுத்து அது டேர்ன் முடியக்குள்ளே ரெண்டாவது குழந்தை, அது முடிகிறக்குள்ளே அடுத்த பெரியவங்களை பார்த்துக்கிற மாதிரி, இப்படி கேர் கிவிங் ரெஸ்பான்சிபிலிட்டியும் மேரேஜும் முக்கியமான காரணம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லெவலுக்கு நம்ம வருவோம், ஒரு 30 அரௌண்ட் 30
பேருக்கு மேலே நம்ம அவங்களுக்கு ஒர்க் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னைக்காவது யோசிச்சுருந்துருக்கீங்களா அந்த ஸ்டார்ட் பண்ண டைமில்? ஓகே. ஆக்சுவலி யோசிக்கல. இப்போ எங்கள் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 33,000+ விமன் இருக்காங்க. இதில் நேரடியாக நாங்கள் வாய்ப்பு வழங்கினவங்க வந்து 1000 பெண்களுக்கு மேலே. ஓகே. அண்ட் நேரடியாக அவங்களுக்கு ஸ்கில் கற்றுக் கொடுத்தது வந்து நியர்லி 7,000 விமன் கிட்ட போயிட்டுருக்கு. 33,000க்கும் மேலே நம்ம போயிட்டுருக்கோம். ஆனாலும் இவ்வளோ பேருக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பாயிண்டில் வழங்க முடியுது. ஏன்னா 3 பிரச்சனை இருக்குது. ஓகே, நம்மள்ட்ட ரிஜிஸ்டர் பண்ண உடனே வேலை நம்ம தூக்கி கொடுக்க முடியாது. கரெக்டா? ஏன்னா எல்லாருக்குமே அது தேடி வரல. ஒன்று அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கேப் மட்டும் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் இல்லை, ஆனால் எனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னா உடனே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துடலாம். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கேப்பும் இருக்குது, சில பேருக்கு ஸ்கில் கேப்பும் இருக்கும். அது ரொம்ப பெரிய கேட்டகரி. அவங்களுக்கு என்ன ஸ்கில்னே தெரியாது. அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி அதில் அவங்க ரெடியானா மட்டுமே கம்பெனிஸ் வில் கன்சிடர். இல்லை ஏன் ஒரு கம்பெனி கன்சிடர் பண்ண அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது எனக்கு இந்த ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி தான். இப்போ வந்து நமக்குன்னு சில பேர் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, சரி நான் படித்த இண்டஸ்ட்ரி இது, நான் இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக எனக்கு திருப்பி போகணும் அப்படின்னா அப்போது என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கோ, அப்போது என்ன இப்போ ஏஐ ஓகே ஆர்பிஏஓ ஏதோ ஒன்று அதை வந்து படிக்கிறது. அதை படிச்சுட்டு அது சம்மந்தமாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா உள்ளே வர ட்ரை பண்ணுறது. இல்லை நான் வந்துட்டு நான் படித்தது வந்து நான் மறந்தே போயிட்டேன், எனக்கு இப்போ அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, 10 வருஷம் ஆச்சு நான் வந்து டிகிரி படித்தேன் அப்படின்னா, இப்போது எனக்கு ஆஸ் அ பர்சன் என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக என்ன விஷயங்கள் வெளியில் இருக்குது அதை சார்ந்து நம்ம படிக்கலாம். லைக் டிசைனிங், நான் சொன்னேன் இல்லையா, டிசைனிங் ஆர் ரைட்டிங் ஆர் வாட் எவர் இட் இஸ், ஐம் பீப்புள் பர்சன்னா அதுக்கேற்ற மாதிரி. சில பேர் தே ஸ்டார்ட் தேர் பிஸ்னஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி வி ஹவ் டு ஃபிகர் அவுட். இந்த ஜேர்னி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். லைக் எப்படி ஒரு கேட்டர்பில்லர் வந்து பட்டர்ஃப்ளை ஆக ட்ரை பண்ணுதோ அந்த ஜேர்னி வந்து பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இட் வில் பி நைஸ். அண்ட் தேர்ட் கேட்டகரி வந்து கல்ச்சுரல் கேப். எனக்கு ஸ்கில் இருக்குது, எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியும் வேணும், என்னால் எடுக்க முடியும், ஆனால் வீட்டில் வந்து எனக்கு சப்போர்ட் இல்லை, எனக்கு வந்து வீட்டில் வந்து ஒர்க்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கங்கிற அந்த கேட்டகரி இருக்குல்ல, அதாவது ஏன்னா சப்போர்ட் தர மாட்டாங்க, எல்லாமே அவங்களே பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இந்த 3 பிரச்சனையும் கோத்ரூ பண்ணுற விமனும் நமக்குள்ளே இருக்காங்க. அவங்க 3 பேரையுமே கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். இப்போது வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, எல்லா வேலையும் நீ தான் பார்த்தாகணும்னு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல மேம், அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அந்த மாதிரி இருக்க உமனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நேரடி ஆன்சர்னு நம்ம வந்து ஸ்கிரிப்டடாக ஒன்று இதுதான் சொல்யூஷன் டாக்டர் மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுத முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இது இருக்கும். கொஞ்சம் பேசி பார்க்கலாம். என்ன கேட்டால் வந்து நம்ம இதில் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது ஸ்பவுஸ், நம்மளோட ஹஸ்பண்ட். ஸோ அவர் வந்து முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியுமான்னு பார்க்கலாம். அவர் கன்வின்ஸ் ஆகிட்டாருன்னா அவர் ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் கன்வின்ஸ் பண்ணிவிடுவார். ஆக்சுவலாக அப்படி தான் இந்த ஈக்குவேஷன் ஒர்க் ஆகுது. ஸோ வி ஹாவ் டு ட்ரை டு ஷோ நம்ம என்ன நமக்கு பண்ணணும்னு நினைக்கிறோம், நமக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வேணுங்கிறத கேட்கணும். நம்மளாம் நினச்சிப்போம், நம்ம கேட்கக்கூடாது, கேட்டால் ஏதாவது சொல்லிடுவாங்க, என்ன அவங்களா புரிஞ்சுக்கிட்டு அவங்களா புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும், கேட்டுட்டா என்னை திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, என்னை பற்றி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம நினச்சிட்ருப்போம், மைண்டுக்குள்ளே நினச்சிட்ருப்போம். பட் அது உண்மை இல்லை. பரவாயில்ல, கேட்கலாம், கேட்டுகிட்டே இருக்கலாம், சில நேரத்தில் கேட்காம கூட பண்ணலாம். என்ன கேட்டால், அதாவது ரொம்பவும் கேட்டுகிட்டே இருந்து எல்லாருக்கிட்ட இருந்தும் அப்ரூவல் வாங்கிட்டு தான் பண்ணணும்னா அது நடக்கவே நடக்காதுங்க. எல்லாரும் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. இன்னுமே அப்ரூவல் பண்ணாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ நான் பண்ணுற விஷயமுமே எல்லாருமே அப்ரூவ் பண்ணுவாங்களா என்னோடய ஃபேமிலியிலேருந்து அப்படின்னா இல்லை. பட் தேட்ஸ் ஓகே. ஐம் ஓகே டு பி சீன் அஸ் தட் பர்சன், அஸ் அ பர்சன். யூனோ ஓகே, இவன் கேட்க மாட்டேன், இப்படி தான் பண்ணுவா, பரவாயில்ல. அப்படி நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, அதான் மேம் பிரச்சனை. ஏதாவது சொல்லுவாங்களா, அவங்க ஏதாவது சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு தான் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குட் கேர்ள் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. வி வாண்ட் டு பி சீன் அஸ் அ குட் கேர்ள் டு எவ்ரிபடி. அப்படி தானே வளர்த்துருக்காங்க. நம்ம வந்து நல்ல பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு தான் வளர்த்துருக்காங்க. நல்ல பொண்ணாக தான் இருக்கணும், நமக்கு நல்ல பொண்ணாக இருக்கணும். எதை அதை டிஃபைன் பண்ணி சொல்கிறாங்க மேம் நல்ல பொண்ணாக இருக்கணும்ன்ட்டு? வீட்டில் சொல்கிற விஷயங்களை கேட்டுட்டு அந்த ரூல் புக்கு படி இருந்தேன்னா நல்ல பொண்ணு. சில நேரத்தில் வந்து நமக்கு அதுதான் சந்தோஷத்தை தருது. அது வந்து மித்தவங்க யாரையும் நேரடியாக ஹர்ட் பண்ணல அப்படின்னா தட்ஸ் ஓகேன்னு நான் சொல்லுவேன். உங்களோட ஜேர்னியும் உங்களோட வெப்சைட் பற்றி ரொம்பவே அழகாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.